வெல்கம் வியூவர்ஸ். அது டிசம்பர் 12, 2022 காசியாபாத், உத்தரப்பிரதேஷ். காசியாபாத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லயே முக்கியமான போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா அது மோடி நகர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் தான். மோடி நகர் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படிங்கறதால அந்த ஸ்டேஷன் எப்பவுமே ரொம்பவே பரபரப்பா ஒரு நாளைக்கு நூத்துக்கணக்கான கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு பிஸியா இருக்கும். அப்படி பரபரப்பா இயங்கிட்டு இருந்த அந்த ஸ்டேஷனுக்குள்ள காலை நேரத்திலேயே ஒரு 6 பேர் கொண்ட கேங் என்டர் ஆக ஆரம்பிச்சது. அப்படி வந்தவங்க ரொம்பவே பதட்டமாகவும் அவங்களுக்குள்ளேயே எதையோ மும்முரமா பேசிக்கிட்டே தான் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. கேங்கா வந்ததால அவங்க ஏதோ பிரச்சனை பண்ண வந்ததா நினைக்க வேண்டாம். அவங்களுடைய பிரச்சனையை சொல்லதான் வந்திருந்தாங்க. ஸ்டேஷனுக்குள்ள வந்தவங்க நேரடியா எஸ்ஐ கிட்ட போய் அவங்களுடைய ஃப்ரெண்டான அன்கிட் அப்படிங்கிற நபர் 2 மாசமா மிஸ்ஸிங் அப்படின்னும் 2 மாசமா வாட்ஸ்அப்ல சாட் பண்றாரே தவிர கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு, காலை கட் பண்றாரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏற்கனவே பல முக்கியமான கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த எஸ்ஐ அந்த ஆளு இவங்க கிட்ட சொல்லாம எங்கேயாவது ஊருக்கு போயிருப்பான், இல்ல அப்படின்னா இவங்க கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லாம இருப்பான், அதான் சும்மா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இதெல்லாம் ஒரு கேஸ் அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஒரு மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு ஸ்டேஷன்ல இருந்த ரைட்டரை கை காமிச்சு இதோ அவர்கிட்ட போய் எல்லா டீடைல்ஸும் கொடுங்க, விசாரிச்சுட்டு ஏதாவது தகவல் கிடைச்சது அப்படின்னா சொல்லி விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ்ஐ அந்த கேஸை சீரியஸா எடுத்துக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங், சார் நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் இல்ல அப்படின்னு சொல்லி அன்கித் காணாம போறதுக்கு சில மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே கேஸுடைய தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் உண்மையிலேயே அன்கிட் காணாம போனதுக்கும் சில மாசங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த இன்சிடென்ட்டுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து ரொம்பவே சீரியஸா அன்கித்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது கிடைச்ச தகவல்கள் இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தை கொடுக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, போலீஸும் அன்கித்துடைய ஃப்ரெண்ட்ஸும் எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த கேஸ்ல இருந்துச்சு. அப்படி இந்த கேஸ்ல இருந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்னென்ன, அன்கித் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசாம தலைமறைவா இருந்ததுக்கு காரணம் என்ன, பேச விருப்பம் இல்ல அப்படின்னா அவங்கள பிளாக் பண்ணிருக்கலாமே, அதை விட்டுட்டு சாட் மட்டும் பண்ணிட்டு பேசாம இருந்தார் அப்படின்னா அவரால் பேச முடியாத அளவுக்கு அவருக்கு ஏதாவது நடந்திருக்குமா, அதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து மறைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாரா, போலீஸ் அவரை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில்களை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸ்டோரிஸ் கேட்கறது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா? அதுவும் கிரைம் த்ரில்லர் மாதிரியான சீட்டட் சஸ்பென்ஸ் இருக்கிற ஸ்டோரிஸ் கேட்கறது பிடிக்கும் அப்படின்னா குக்கு எஃப்எம் ஆப் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். இதுல ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் அப்படின்னு எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸ் இருக்கு. அதுவும் ரீசெண்டா கொலையுதிர் காலம் அப்படிங்கிற இந்த ஆடியோ புக்கை கேட்டேன், மிரட்டி எடுத்திருக்காங்க. சென்னையில பல கொலைகள் நடக்குது, அந்த கொலைகளை எல்லாம் செய்யறது ஒரு பொண்ணா அப்படிங்கிற கேள்வியோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே த்ரில்லுக்கு பஞ்சமே இருக்காது. ஆக்சுவலா நீங்களே அந்த ஸ்டோரிக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் இதோடைய ஆடியோ எஃபெக்ட்ஸ். குக்கு எஃப்எம் இப்ப 7 நாட்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. சோ இந்த ஆப் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். இந்த 7 நாட்களுக்குள்ள கிரைம் ஜான்ரா மட்டும் இல்ல, இதுல இருக்கிற லவ், லைஃப் ஸ்டைல், மோட்டிவேஷன், பர்சனல் ஃபினான்ஸ், ஃபேண்டசி, ஹாரர் அப்படின்னு பல கேட்டகரியில உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ புக்ஸை கேட்டு பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா 7 நாட்களுக்குள்ள கேன்சல் பண்ணிக்கோங்க. ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம், கேளுங்க மனதிற்கு பிடித்ததை.
போலீஸுடைய இன்வெஸ்டிகேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி காணாம போன அன்கித் யாரு அப்படிங்கறத பாத்திரலாம். 1982 உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் இருக்கிற முகுந்த்பூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தவர் தான் அகின் கோகர். சின்ன வயசுல இருந்தே அகின்க்கு படிப்பு மேலையும் மேத்ஸ் சப்ஜெக்ட் மேலையும் அளவு கடந்த ஆர்வம் இருந்திருக்கு. 2004 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பிஜியை முடிச்சவர். அடுத்து 2006 அதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எம்ஃபில் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. அடுத்ததா பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. பட் அப்போ இருந்த அவருடைய குடும்ப சூழ்நிலையால பிஹெச்டி படிக்க வசதி இல்லாம அதுக்கு ஒரு லெவல் கம்மியான ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. அன்கித்க்கு நல்ல அறிவையும் படிப்பையும் கொடுத்த கடவுள் அவருடைய உறவுகளை ஒவ்வொருத்தரா எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. எஸ், அவருடைய 12 வயசுலேயே கூட பிறந்த தங்கச்சியை இழந்து தனிமையில வாடி இருக்காரு. அடுத்து ஒரே வருஷத்துல அடுத்தடுத்து அவருடைய அப்பா அம்மா அப்படின்னு 2 பேரையுமே இழந்திருக்காரு. இதுக்கப்புறமா கல்யாணமும் பண்ணிக்காம தனிமையிலேயே இருந்த அன்கித் 2017 அவருடைய ரொம்ப நாள் கனவான பிஹெச்டியை பண்ணலாம் அப்படின்னு காசியாபாத் சிட்டிக்கு வந்து இன்கம்காக டியூஷன் எடுத்துக்கிட்டே அவருடைய பிஹெச்டியை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. 2022 பிஹெச்டிக்கான தீசிஸை சப்மிட் பண்ணவரு. அடுத்தது ஜெர்மனில போய் அவருடைய ஹையர் எஜுகேஷனை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. சோ அதற்கான வேலைகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் பிஸியா இருந்துட்டு இருக்கும் பொழுதுதான் திடீர்னு ஒரு நாள் காணாம போறாரு. அதாவது அக்டோபர் 6, 2022. அதுதான் அன்கித்துடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் அவருடைய ஹவுஸ் ஓனர் அன்கித்தை கடைசியா நேர்ல பார்த்த நாள். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அன்கித் அவருடைய ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கல, அவருடைய வீட்லயும் இல்ல. அது மட்டும் இல்ல, அடுத்த 3 நாளைக்கு அதாவது அக்டோபர் 7 இருந்து அக்டோபர் 9 வரைக்கும் அன்கித்துடைய போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்திருக்கு. இந்த விஷயம் அன்கித்துடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் அதே நேரத்துல ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாகவும் இருந்திருக்கு. பிகாஸ் அதுக்கு முன்னாடி அன்கித் அந்த மாதிரி அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதுவுமே சொல்லாம அத்தனை நாட்களுக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்கேயுமே போனது கிடையாது. அதுக்கப்புறமா 3 நாட்கள் கழிச்சு அன்கித்துடைய போன் ஸ்விட்ச் ஆன் ஆகிருக்கு. ஆனா போனை ஸ்விட்ச் ஆன் பண்ண அன்கித் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன்ல பேசாம சும்மா வாட்ஸ்அப்ல மட்டும் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் போன் பண்ணாலுமே அந்த காலை கட் பண்ணிட்டு நான் பிஸியா இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு மெசேஜ் மட்டும் பண்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் அவருடைய வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இல்ல நான் ஊருக்கு வந்திருக்கேன், அங்க இருக்கேன் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லியே ரொம்ப நாட்கள் சமாளிச்சுட்டு வந்திருக்காரு. ரொம்ப நாளா இப்படியே சொல்லிட்டு இருந்ததால சந்தேகம் அடைஞ்ச அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அன்கித்துடைய வீட்டுக்கே போய் அவர் அங்க இருக்காரு அப்படின்னு செக் பண்றாங்க. பட் அவருடைய வீட்டுக்கு போய் பார்க்கும் பொழுது அன்கித் அங்க இல்ல. அவருடைய ஹவுஸ் ஓனர் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவரும் நானும் அக்டோபர் 6ஆம் தேதி தான் அன்கித்தை கடைசியா பார்த்தேன், அன்னைக்கு ஏதோ பேக் எடுத்துட்டு வெளியே போனாரு, அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரல, மேபி ஊருக்கு போயிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன், அவர் வீட்டுக்கு வந்தா நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை கேட்ட அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் மேபி அன்கித் உண்மையிலேயே ஊருக்கு தான் போயிருக்கான் போல, கொஞ்ச நாட்கள்ல வந்துருவான் அப்படின்னு அந்த மேட்டரை அப்போதைக்கு ஃப்ரீயா விட்டுருக்காங்க. பட் கொஞ்ச நாட்கள் மாதங்கள் ஆகுது. ஆனா இன்னுமே அன்கித் காசியாபாத்துக்கு திரும்பல. அன்கித்துடைய ஃப்ரெண்ட்ஸ் அவரை கடைசியா நேர்ல பார்த்து கிட்டத்தட்ட 2 மாசம் ஆகியும் அவர் ஒரு தடவை கூட போன் பண்ணாம வெறும் வாட்ஸ்அப் சேட்டிங்லயே ஓட்டிட்டு வந்திருக்காரு. அன்கித்துடைய நடவடிக்கையில் இருந்த இந்த புது மாற்றம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்ச் ஆகவும் அதே சமயத்துல பெரிய அளவுல சந்தேகத்தையும் தர ஆரம்பிச்சிருக்கு. பிகாஸ் அன்கித் கால் பண்ணி பேசாதது மட்டும் அவங்களுடைய பிரச்சனை இல்ல, அன்கித்துடைய சேட்டிங் ஸ்டைல் இருந்த வித்தியாசமும் அவங்களுக்கு இருந்த சந்தேகத்தை இன்னுமே அதிகம் பண்ணுச்சு. நம்ம எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சேட்டிங் ஸ்டைல் இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு சில பேர் அவங்களுடைய சேட்டிங்ல நிறைய எமோஜிஸை யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் எமோஜிஸ் சுத்தமா யூஸ் பண்ண மாட்டாங்க, இன்னும் சில பேர் நிறைய ஷார்ட் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் சுத்தமா ஷார்ட் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் குறிப்பா நம்மளுடைய தாய் மொழியை இங்கிலீஷ்ல டைப் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்பெல்லிங்கை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா? இத நீங்க ரெகுலரா சேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட தனியா நோட் பண்ணாம இருந்திருப்பீங்க. ஆனா திடீர்னு அவங்களுடைய சேட்டிங் ஸ்டைல்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தா உங்களுடைய கண்ணுக்கு அது தனியா துண்டா தெரியும். அந்த மாதிரி தான் 2 மாசத்துக்கு முன்னாடி சேட் பண்ணிட்டு இருந்த அன்கித்துடைய சேட்டிங் ஸ்டைலுக்கும் இப்போ சேட் பண்ணிட்டு இருக்கிற அன்கித்துடைய சேட்டிங் ஸ்டைலையும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையவே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு. இங்கிலீஷ் வார்த்தைகள்ல நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஹிந்தியை இங்கிலீஷ்ல டைப் பண்ணும்போது அன்கித் யூஸ் பண்ணாத ஸ்பெல்லிங்ஸ் அண்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்றதை கவனிச்சிருக்காங்க. அதுவும் 2 மாசமா இப்படியே சேட்டிங்ல போயிட்டு இருந்ததால ஏதாவது தப்பா நடந்திருக்குமா அப்படின்னு பயந்து போன அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்
அன்கித்துடைய சொந்த ஊரான முகுந்த்பூர் கிராமத்துக்கு கிளம்பி போறாங்க. அப்படி சொந்த ஊர்ல இருந்த அவருடைய வீட்டுக்கு போய் பார்க்கும் பொழுது அவருடைய வீடு பூட்டி இருந்திருக்கு. அதை பத்தி அக்கம் பக்கத்துல இருந்த நெய்பர்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டதுமே அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவன் தலைமறைவா இருக்கிறதுக்கும் இந்த விஷயத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும் அப்படின்னு சந்தேகப்படவும் ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் பதறி போய் காசியாபாத்துக்கு வந்து டிசம்பர் 12, 2022 அன்னைக்கு நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இப்ப இன்வெஸ்டிகேஷனை தொடங்கின போலீஸ் முதல்ல அன்கித்துடைய மொபைல் சிக்னலை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல அது கடந்த 2 மாசத்துல மட்டும் வேற வேற ஊருக்கு டிராவல் ஆயிருக்கிறதையும் இப்போ கரண்டா அது உத்தரகாண்ட் மாநிலத்துல ஆக்டிவா இருக்கிறதையும் நோட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அன்கித்துடைய பேங்க் டீடைல்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது அன்கித் கடந்த 2 மாசத்துல வெவ்வேறு ஏடிஎம்ஸ் மற்றும் நெட் பேங்கிங் மூலமா கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்ணி இருக்கிறதையும் கடைசியா டிசம்பர் 1, 2, 12 இந்த தேதிகள்ல உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய ஏடிஎம் இருந்து ஒவ்வொரு முறையும் 40,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணியிருக்கிறதையும் நோட் பண்றாங்க. இந்த டீடைல்ஸை பார்த்த போலீஸ் மேபி உண்மையாகவே அன்கித் எங்கேயாவது ஊர் சுத்தி பார்க்கறதுக்கு போயிருக்கலாம். இல்ல அப்படின்னா எப்படி அவருடைய ஏடிஎம் கார்டுல இருந்தே இத்தனை தடவை பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும்? சப்போஸ் அன்கித்தை யாராவது கடத்தி இருந்தாலோ இல்ல ஏதாவது பண்ணி இருந்தாலோ அவங்க எப்படி அன்கித்துடைய மொபைல் எடுத்துக்கிட்டு தைரியமா ஊரா சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு யோசிச்ச போலீஸ் அன்கித்துடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நீங்க கவலைப்படாதீங்க, அவர் எங்கேயாவது ஊருக்கு போயிருப்பாரு, கொஞ்ச நாட்கள்ல அவரே வந்துருவாரு, நீங்க வீட்டுக்கு போங்க, வேற ஏதாவது தகவல் கிடைச்சா நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அன்கித்துடைய ஃப்ரெண்ட்ஸோ அதை அப்படியே சாதாரணமா விட்டுட்டு போற மாதிரி இல்ல. பிகாஸ் அவங்களுடைய இன்ட்யூஷன் ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்திருக்கு. ஸோ போலீஸ் கிட்ட ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அன்கித் கேஷ் வித்ட்ரா பண்ண ஏடிஎம்ஸ் உடைய ஃபுட்டேஜஸை செக் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்றாங்க. போலீஸும் வேற வழியே இல்லாம அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்து செக் பண்றாங்க. அப்படி அந்த ஃபுட்டேஜஸை பார்க்கும் பொழுது அன்கித்துடைய கார்டுல இருந்து பணம் வித்ட்ரா பண்ற நபர் தன்னுடைய முகத்துல மாஸ்க் மாட்டி இருந்ததால போலீஸால அது அன்கிதா இல்லையா அப்படின்னு சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியல. சோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இது அன்கிதா அப்படின்னு பாருங்கன்னு காமிக்கிறாங்க. அப்படி அந்த ஃபுட்டேஜஸை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் அதிர்ந்து போக ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் அந்த ஃபுட்டேஜ்ல இருந்த நபருடைய பாடி லாங்குவேஜ் மற்றும் உடல் வாகு துளி கூட அன்கித்தோட மேட்ச் ஆகாம இருந்திருக்கு. சோ கண்டிப்பா இது அன்கித் இல்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கு. இவனை கண்டுபிடிச்சு விசாரிச்சா எல்லா உண்மையுமே வந்துடும். ப்ளீஸ் இவன் யாரு அப்படின்னு தேடி பிடிக்க சொல்லி ரிக்வெஸ்ட் பண்றாங்க. சோ இப்ப போலீஸ் நேரா கிளம்பி அன்கித் தங்கி இருந்த வீட்டுக்கு விசாரிக்க போறாங்க. அங்க போன உடனே முதல்ல அன்கித்துடைய ஹவுஸ் ஓனரான உமேஷ் சர்மா கிட்ட அன்கித்தை நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரு அன்கித்துடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முன்னாடி என்ன சொன்னாரோ அதையே தான் மறுபடியுமே போலீஸ் கிட்ட சொல்றாரு. பட் இந்த முறை போலீஸ்க்கு இன்னொரு விஷயம் ரொம்பவே உறுத்த ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, அன்கித்தும் உமேஷுடைய மனைவியும் நெருங்கி பழகி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான். பட் அவங்க கிட்ட இருந்தும் உருப்படியா எந்த ஒரு தகவல்களுமே கிடைக்காததால அன்கித் தங்கியிருந்த வீட்டுக்கு போய் அங்க ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அங்க செக் பண்ணும்போது தான் அன்கித்துடைய ரூம்ல ஒரு சில இடங்கள்ல பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கிறத போலீஸ் நோட் பண்றாங்க. ஒருவேளை உமேஷுடைய மனைவிக்கும் அன்கித்துக்கும் ஏதாவது தப்பான உறவு இருந்து அதை தெரிஞ்சுக்கிட்ட உமேஷ் அன்கித்தை ஏதாவது பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைச்ச போலீஸ் திரும்பவுமே உமேஷை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவருடைய வீட்டையும் சோதனை பண்ணி அங்க ஏதாவது சந்தேகப்படும்படி கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உமேஷுடைய வீட்டை முழுசா சர்ச் பண்ணும் பொழுது அங்க ரத்த கரையோடு இருக்கிற ஒரு ரம்பம் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆன போலீஸ் கண்டிப்பா இவனுக்கும் அன்கித் காணாம போனதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி உடனடியா அவனை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுக்கிறாங்க. ஆரம்பத்துல எனக்கும் அன்கித் காணாம போனதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் போலீஸ் எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா உண்மைகளையுமே கக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படி அவன் சொன்ன விஷயங்களை கேட்டு போலீஸ் மட்டும் இல்ல அன்கித்துடைய ஃப்ரெண்ட்ஸுமே பயங்கரமா ஷாக் ஆனாங்க. அப்படி அவன் கன்ஃபர்ஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். ஒரு டாக்டர் கிட்ட கம்பவுண்டரா வேலை பார்த்துட்டு இருந்த உமேஷ்க்கு ரொம்ப நாளாகவே சொந்தமா ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கு. உமேஷ்க்கு அதுக்கான பணத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அவனுக்கு எப்படியோ அன்கித் சில மாசங்களுக்கு முன்னாடி ஊர்ல இருக்கிற அவருடைய வீட்டை 1 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த விஷயத்தை தான் அன்கித்துடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் போலீஸும் உடனடியா கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாங்க. இப்ப அன்கித் கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உமேஷ் எனக்கு பிசினஸ் பண்றது
கட்டுறதுக்கு கொஞ்சம் காசு தேவை, உங்களால முடிஞ்சா 40 லட்சம் ரூபாய் கடனா தாங்க, நான் 6 மாசத்துல வட்டியோட காசை ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னதான் நமக்கு க்ளோஸ் ரிலேட்டிவா இருந்தாலுமே, ஏன் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளா இருந்தாலுமே இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. ஆனா அன்கிதோ உமேஷ் மேல இருந்த மரியாதைக்காகவும் உமேஷுடைய ஒய்ஃப் மேல இருந்த பாசத்துக்காகவும் அவனுக்கு 40 லட்சம் ரூபாயை கடனா கொடுத்திருக்காரு. தப்பா நினைக்க வேண்டாம், அன்கித் சின்ன வயசுலயே தன்னுடைய தங்கச்சியை இழந்துட்டாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால உமேஷுடைய ஒய்ஃபை தன்னுடைய தங்கச்சியா நினைச்சுதான் பழகி இருக்காரு. அதனாலதான் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை அடமானமா எதுவுமே வாங்காம அப்படியே கொடுத்திருக்காரு. அதே போல 2 மாசம் கழிச்சு அன்கித்துக்கு ஜெர்மனி போறதுக்கு காசு தேவைப்பட்டதால அன்கித் உமேஷ் கிட்ட அந்த 40 லட்சத்துல கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் இப்ப திருப்பி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா உமேஷோ அந்த காசை திருப்பி தரக்கூடிய நிலைமையில அப்ப இல்ல. பிகாஸ் 40 லட்சத்தை கடனா வாங்கினவன் ஒழுங்கா பிசினஸ் பண்ணாம ஊதாரித்தனமா அந்த காசை செலவழிச்சிருக்கான். சோ அன்கித் கிட்ட எதையுமே அடமானம் வைக்காத உமேஷ் இப்ப அடமானம் வைக்கிறதுக்கு முடிவு பண்றான். ஆனா இப்ப அவன் அடமானம் வச்சது அவனுடைய மனசாட்சிய. ஒருவேளை அந்த 40 லட்சத்தை திருப்பி தராம ஏமாத்திடலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பான்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. அவன் இன்னுமே ஒரு படி மேல போய் அந்த 40 லட்சத்தை ஏமாத்துறதோட மட்டும் நிறுத்திக்காம அன்கித் கிட்ட மீதி இருந்த பேலன்ஸ் 60 லட்சத்தையும் ஆட்டைய போட்டா என்ன கேள்வி கேட்கறதுக்கு அன்கித்துக்கு யாரு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சிருக்கான். அதுக்காக அவன் போட்ட பிளான் தான் அன்கித்தை கொலை பண்றது. அக்டோபர் 6, 2022 அன்னைக்கு எப்பவும் போல சும்மா பேசுற மாதிரி அன்கித் வீட்டுக்கு உமேஷ் போயிருக்கான். அப்போ அன்கித் கூட பேசிட்டு இருந்தவன் கொஞ்ச நேரம் கழிச்சு அன்கித்துக்கு அவன் ஏற்கனவே எடுத்துட்டு வந்திருந்த ஜூஸை குடிக்க சொல்லி கொடுத்திருக்கான். அந்த ஜூஸ்ல அவன் ஆல்ரெடி வேலை பார்க்குற கிளினிக்ல இருந்து எடுத்துட்டு வந்த தூக்க மாத்திரையை கலந்திருந்தான். சோ அதை குடிச்ச சில நொடிகள்ல அன்கித் அன்கான்சியஸ் ஆயிருக்காரு. அப்படி உயிரோட மயக்கத்துல இருந்த அன்கித்துடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருக்கான். அரை குறை மயக்கத்துல இருந்த அன்கித் மூச்சு விட முடியாம துடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு அடங்கினதுமே அடுத்ததா அந்த உடலை டிஸ்போஸ் பண்றதுக்கு அவனுடைய கிளினிக்ல மாவு கட்ட கிளிக்க யூஸ் பண்ணக்கூடிய ரம்பத்தை எடுத்துட்டு வந்து அன்கித்துடைய உடலை 3 துண்டுகளா வெட்டி இருக்கான். அப்படி அன்கித்துடைய உடலை 3 துண்டுகளா வெட்டினதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு அந்த உடல் பாகங்களை அன்கித்துடைய ரூம்லயே விட்டுட்டு அன்கித்துடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவனுடைய வீட்டுக்கு தூங்க போயிருக்கான். அடுத்த நாள் காலையில அவனுடைய ஃப்ரெண்டுடைய காரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தவன் வெட்டப்பட்ட அன்கித்துடைய உடல் பாகங்களை தனித்தனி பாலித்தீன் கவர்ல போட்டு எடுத்துட்டு காசியாபாத் சிட்டில வெவ்வேறு இடங்கள்ல அதை டிஸ்போஸ் பண்ணிருக்கான். இப்போ அன்கித்தை கொலை பண்ணி 3 நாட்கள் கழிச்சு அன்கித்துடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ண உமேஷ்க்கு அன்கித்துடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. சோ அன்கித் உயிரோடு இருக்கிற மாதிரி ஒரு அலபையை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சவன் அவனுடைய ஃப்ரெண்ட் பர்வேஸ் சர்மாவை கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, நான் சொல்ற மாதிரி கேட்டு நடந்தா உனக்குமே பணம் தரேன் அப்படின்னு சொல்லி பர்வேஸ் கிட்ட அன்கித்துடைய மொபைல் மற்றும் ஏடிஎம் கார்டை கொடுத்து கொஞ்ச நாட்களுக்கு ஊரா சுத்த சொல்லியிருக்கான். அதே போல அப்பப்போ அவன் சொல்ற மாதிரி அன்கித்துடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண சொல்லியிருக்கான். ஆல்சோ அன்கித்துடைய கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்ல இருந்து அடிக்கடி கேஷை வித்ட்ரா பண்ணவும் சொல்லியிருக்கான். ஏடிஎம் பின் நம்பர், நெட் பேங்கிங் டீடைல்ஸ் எல்லாமே அவனுக்கு அன்கித்துடைய ரூம்லயே கிடைச்சிருக்கு. இந்த கேஸ்ல அன்கித்துடைய உடல் பாகங்கள் போலீஸ்க்கு கிடைக்கவே இல்லை. ஆனா உமேஷுடைய கன்ஃபெஷன் மற்றும் அன்கித்துடைய ரூம்ல இருந்த பிளட் ஸ்டெயின் சாம்பிள் மற்றும் உமேஷுடைய வீட்ல இருந்து ரெக்கவர் பண்ணப்பட்ட உடலை டிஸ்போஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ண ரம்பம் அண்ட் உமேஷுடைய ஃப்ரெண்டுடைய கார்ல இருந்த அன்கித்துடைய ஹேர் சாம்பிள்ஸ் அப்படின்னு இது எல்லாத்தையுமே எவிடன்ஸை வச்சு போலீஸ் உமேஷ் மேலையும் அவனுடைய ஃப்ரெண்ட் பர்வேஸ் மேலையும் கேஸ் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன், நமக்கு சொந்தம் இல்லாத ₹1 கூட நமக்கு நிம்மதியான தூக்கத்தை தராது. அந்த காசை வச்சு நம்ம பெரிய பெரிய வீடு, கார், நகை அப்படின்னு வெளியே வேணும்னா சும்மா பந்தாவா வாழலாம். ஆனா ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா வாழ முடியாது. அதுதான் நிஜம். சோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கணும். இந்த கேஸை பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு நல்ல நண்பர்கள் அமைகிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு போட்டா கேள்வி கேட்கறதுக்கு அன்கித்துக்கு என்ன சொந்த பந்தமா இருக்கு, அனாதை தானே அப்படின்னு நினைச்ச உமேஷ் அன்கித்துக்காக எதுவுமே செய்யக்கூடிய நல்ல நண்பர்கள் அவருக்கு இருக்காங்க அப்படிங்கறத மறந்துட்டான். நமக்கு என்ன அப்படின்னு விடாம கடைசி வரைக்குமே போலீஸ்க்கு பிரஷரை கொடுத்து இந்த கேஸ்ல இருந்த உண்மையை கண்டுபிடிக்க முக்கிய காரணமா இருந்த அவருடைய ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பா பாராட்டி ஆகணும். பர்வேஸ்க்கு கிடைச்ச உமேஷ் மாதிரியான தவறான நட்பால இப்ப கொலையே செய்யாம அவனுடைய வாழ்க்கையும் நாசமா போய் 2 பேருமே ஜெயில உட்கார்ந்து கம்பி எண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த கேஸ் இன்னுமே விசாரணையில தான் இருக்கு. ஆனா
எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, என்னதான் இந்த கேஸ்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தாலுமே, நிறைய எவிடன்ஸ் இருந்தாலுமே, இது ரொம்பவே வீக்கான ஒரு கேஸ். பிகாஸ் இறந்து போன அன்கித்துடைய உடல் கிடைக்கல. அப்படி கிடைச்சாலுமே டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண ரிலேட்டிவ்ஸ் யாருமே இல்ல. சோ கொலை நடந்ததையே ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படியே கொலை நடந்ததை ப்ரூவ் பண்ணாலும் கொலை செய்யப்பட்டது அன்கித் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றது ரொம்பவே கஷ்டம் தான். வெறும் சந்தர்ப்பம், சூழ்நிலை, சின்ன சின்ன எவிடன்ஸ் மட்டும் இருக்கிற இந்த கேஸுடைய தீர்ப்பு எப்படி வரப்போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சோ மை டியர் எஸ்டிஐ ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க தீர்ப்பு எப்படி வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, பெற்றோர்கள் அமைவது விதி, நண்பர்கள் அமைவது மதி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நல்ல நண்பர்கள் கூட பழகுங்க. அதுவே உங்களை ஒரு நல்ல மனிதனா ஆக்கி உதவி செய்யும். மேலும் இந்த கேஸை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.